ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் பூமாதேவி, ஓவியா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் 24 இயர்ஸாக சென்னையில் ரன் பண்ணிட்டு இருக்கேன். 3 பிரான்ச்சஸ், டி நகர், அசோக் நகர், வெஸ்ட் மாம்பலம். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லா கலைகளும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும், எல்லாருமே வந்து கற்றுக்கலாம். 80 வயசுலேருந்து 90 வயசு கூட என்கிட்ட இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஓவியா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்டில் ட்ராயிங் மட்டும் இல்லாமல் பரதநாட்டியம், மியூசிக், கீபோர்ட், கிட்டார், பியானோ, ஸ்லோகம், யோகா கிளாஸஸ், ஃப்ரெஞ்ச், இந்த மாதிரி ஃபாரின் லாங்குவேஜஸ், டியூஷன் ஆல் சப்ஜெக்ட், எக்ஸாம் ஹிந்தி, ஸ்கூல் ஹிந்தி, ஃபொனிட்டிக்ஸ், அபாக்கஸ், இந்த மாதிரி எல்லா கிளாஸஸுமே, ஸ்போக்கன் இங்கிலீஷ், ஸ்போக்கன் ஹிந்தி, இந்த மாதிரி எல்லாமே கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். கோவிடுக்கு முன்னாடி ஆஃப்லைன் தான் போயிட்டு இருந்தது. கோவிடுக்கு அப்புறம் நிறைய ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்லைன்லையும் நாங்கள் எடுக்கிறோம். இப்போ 80 வயசில் இருக்கிறவங்க கனடாலேருந்து எங்களுக்கு யோகா கிளாஸ் கற்றுக்குறாங்க. எல்லா கலைகளுமே ஆன்லைன்லையும் நாங்கள் இப்போ சொல்லி கொடுத்துட்ருக்கோம். நிறைய பேர் வந்து என்ஜாய் பண்ணுறாங்க, கற்றுக்குறாங்க. ஓவியா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்டில் எல்லா கலைகளுக்கும் எக்ஸ்பர்ட் டீச்சர் இருக்காங்க. அதனால நிறைய ஃபாரின் கண்ட்ரிலேருந்து எங்ககிட்ட கற்றுக்குறாங்க. எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் யூஎஸ், சிங்கப்பூர், மலேசியா, கனடா, இந்த மாதிரி கண்ட்ரிலேருந்தும், ஆஸ்திரேலியா, இந்த மாதிரி வந்து இப்போ கற்றுட்ருக்காங்க. ஃபாரின் கண்ட்ரியில் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் கூட நம்மளுக்கு ஆன்லைன் கிளாஸஸ்க்கு பெங்களூர், மைசூர், தஞ்சாவூர், திருச்சி, புதுக்கோட்டை, அந்த மாதிரி இருக்கிற பிளேஸ்லேருந்தும் நம்மக்கிட்ட ஆன்லைன் கிளாஸஸ்க்கு வந்துட்டுருக்காங்க. ஓவியாஸில் இருக்கிற கிராஃப்ட்ஸ் சிலதை பார்க்கலாம். இது தாஞ்சூர் பெயிண்டிங், ஃபுல் ஃபினிஷ்ட். இந்த பெயிண்டிங் இன்னும் 2 டேஸில் வந்து யூஎஸ் போயிடும். இது வந்து ஃப்ளாட் தாஞ்சூர் பெயிண்டிங். ட்ரெடிஷ்னலாலே ஃப்ளாட் தான் பண்ணுவோம். இப்போ இந்த பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா அர்த்தநாரீஸ்வரர், சிவன், பார்வதி ஆஃப் போர்ஷனில் இருக்காங்க. இது வந்து 3Dயில் வந்து நம்ம தாஞ்சூர் பெயிண்டிங் பண்ணுவோம். இது ட்ரெடிஷ்னல் கிடையாது. இப்போ நம்ம உருவாக்கிக்கிட்ட விஷயம் தான் இந்த 3D மியூரலில் பண்ணுறது. இப்போ இந்த பெருமாள் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு பாதி போர்ஷன் வந்திருக்கு. இதில் நிறைய ஒர்க் இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். மர்க் ஒர்க் மட்டும்தான் முடிச்சிருக்கோம். இப்போ இந்த பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா அக்ரிலிக் பெயிண்டிங். எலிஃபெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சார்கோல் பெயிண்டிங். இதில் வந்து 4 எலிஃபெண்ட் இருக்கும். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கீ ஹோல்டர். நம்ம யாருக்காவது கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி குட்டி குட்டி கீ ஹோல்டர்ஸ் பண்ணி, இந்த மாதிரி கணேஷா, இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஃப்ளவர்ஸ் எல்லாமே எடுத்து நீங்கள் கொடுக்கலாம். இப்போது இது பார்த்தீங்க அப்படின்னா வீடு கிரகப்பிரவேசத்துக்கு கண்டிப்பாக நம்ம கிளாக் மாதிரி பண்ணி கொடுத்தா எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. வரவேற்பு அறையிலையும் வைப்பாங்க. இது மியூரல் ஒர்க். இது வந்து மார்பிள் மியூரல். இது வந்து 2015 வந்து 58 ஹவர்ஸ் வாட்டரில் ஃபுல்லும் இருந்து அப்படியே இருக்குது பாருங்கள். மியூரலில் வந்து ஸ்பெஷலாக இது அப்படியே இருக்கும், தண்ணியில் ஒரு நாளும் ஒன்றும் ஆகலை. இந்த கணேஷா வந்து 3D மியூரலில் தான் பண்ணுறோம். இது வந்து தாஞ்சூர் பெயிண்டிங்கில் பாலச்சந்தர் பண்ணியிருக்கோம். ஓவியாஸில் மிஸ்டர் மருதுவானன் மாஸ்டர் வந்து அன்றைக்கி கிஃப்ட் பண்ணுறதுக்காக பண்ணியிருந்தாங்க. அன்றைக்கி முடியலன்னு வச்சுருந்தோம். அதுக்குள்ளார ஃப்ளட்டில் வந்து இந்த அளவுக்கு வாட்டர் வந்துடுது. இது வந்து ஒரு கேலண்டரில் இருக்கிற ஃப்ளவர்ஸை வந்து நான் வந்து 3D மியூரலில் எம்சிலில் பண்ணியிருக்கேன். இது அக்ரிலிக் பெயிண்டிங். இது நைஃப் பெயிண்டிங். ஆயில் பேஸில் வச்சு நைஃப்பில் பண்ணுறது. ப்ரஷில் வந்து சிலது பண்ணுவோம், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பண்ணுறது நைஃப்பில் பண்ணுவோம். இது வந்து ஓல்டு எஃபெக்ட் தாஞ்சூர் பெயிண்டிங். இந்த கோல்டு ஃபாயில்லாம் ட்ரெடிஷ்னலாக இருக்கணுன்றதுக்காக கலர் வந்து கொஞ்சம் டல் பண்ணி பண்ணுவோம். இது அக்ரிலிக் பெயிண்டிங். இந்த சீனரி இது பார்க்க போனீங்க அப்படின்னா மியூரல் ஒர்க்குன்னு சொல்லுவோம். இது மல்டி பர்பஸில் நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த கேப்பில் வந்து நம்ம மிரர் வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபோட்டோஸ் மாதிரி வச்சுக்கலாம். இது வந்து கட் கிளாஸ் ஒர்க்குன்னு சொல்லுவோம். கிளாஸை குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி பீகாக் பண்ணியிருக்கேன். இது 3D மியூரல் ஒர்க். இந்த மாதிரி சீனரிஸ் வந்து 3D மியூரலில் பண்ணலாம். இது டர்க்கிஷ் மியூரல்னு சொல்லுவோம். இந்த பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கிறது, அது கலர்லேயும் பண்ணலாம். அதுவும் கிளே தான் பண்ணுறோம். என்ன ஒரு விஷயம்னா ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனி கிளே. எனக்கு வந்து என்னோட ஸ்பெஷல் வந்து கிளேயில் நான் நிறைய பண்ணுவேன். நீங்கள் கிளேன்னு நீங்கள் அட்டை கேட்டிங்கன்னா எம்சில் தான் சொல்லுவாங்க. அதுக்கு மேலே உங்களுக்கு கிளேவே தெரியாது. லாமாசா, சிராமிக், இந்த மாதிரி நான் ஒரு 20 வெரைட்டிஸ் வந்து கிளேல டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவேன். இது வந்து உங்களுக்கு 3D மியூரலில் ஹியூமன் ஃபேஸ், ஒரு மதர் அண்ட் சைல்டு மாதிரி பண்ணியிருக்கேன்.
இது வந்து என்னோட பியூட்டிஃபுல்லான சீனரிஸ். என்னோட பெஸ்ட்டு பிக்சர் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட் பிக்சர் இது பார்த்தாலே அந்த இடத்துல நீங்கள் அந்த மேலே அந்த நிலா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சில்லுன்னு நம்மளுக்கு மைண்டே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே இருக்கிறது வந்து ஆயில் பெயிண்டிங். அந்த ட்ரெயின் ட்ராக் அந்த பக்கம் இருக்கிறது இந்த 3 பெயிண்டிங்குமே ஆயில் பெயிண்டிங்கில் பண்ணியிருக்கோம். இது வந்து 3D மியூரல். அந்த ஏஞ்சல் இருக்கிறது 3D மியூரல். இது வந்து ஆயில் பெயிண்டிங். இந்த ஆயில் பெயிண்டிங் ஃபினிஷ் பண்ண உடனே ரியலாகவே வந்து இதில் வந்து பட்டர்ஃப்ளை வந்து உட்காந்துருந்தது. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எங்களுக்கு. அவ்வளோ நேச்சுரலாக இருந்தது. இப்போது இது 3D மியூரலில் முருகன் பண்ணியிருக்கோம். இந்த பீஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளாத்தில் பிரிண்ட்டாக இருந்தது. இந்த மாடல் எல்லாமே பிரிண்டில் இருந்தது. அந்த பிரிண்ட்டு மேலே நாங்கள் தாஞ்சூர் பெயிண்டிங் பண்ணியிருக்கோம். இது ஆயில் பெயிண்டிங். ஃபோட்டோஸ்லாம் கொடுப்பாங்க நிறைய பேர். அந்த ஃபோட்டோஸை பார்த்து இந்த மாதிரி ஆயில் பெயிண்டிங் பண்ணுவோம். ஃபோட்டோஸை விட இதுக்கு லைஃப் ரொம்ப அதிகம். இது 200 இயர்ஸ்க்கு மேலே கூட இது இருக்கும். இது எல்லாமே தாஞ்சூர் பெயிண்டிங். இன்னும் ஃபுல்லும் ஃபினிஷ் பண்ணலை. எல்லாமே இப்போ தான் ப்ராசஸிங்கில் போயிட்டுருக்கு. இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே பெயிண்டிங் தான் பார்த்துருக்கோம். கிராஃப்ட் எல்லாமே பார்க்கலாம். ஓவியாஸில் பண்ண கிராஃப்டை பார்க்கலாம். கொட்டைப்பாக்கு விநாயகர் நம்ம சேனலில் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அவள் விகடன்லையும் நான் பண்ணியிருக்கேன். அவள் விகடனில் நான் 3 இயர்ஸாக கிராஃப்ட் பண்ணிட்டுருக்கேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா க்ரீட்டிங் கார்டு. ரொம்ப குட்டி பசங்கள்லாம் அழகாக பண்ணுவாங்க. ரொம்ப பேஷண்ட்டாக அந்த குழந்தைங்களை நம்ம உட்கார வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஃபுல் ஸ்டோன்ஸ் ஒட்டுங்க அப்படின்னா அழகாக உட்காந்து ஒட்டுவாங்க. நம்ம இந்த மாதிரி க்ரீட்டிங் கார்டு இந்த மாதிரி பண்ணி குழந்தைங்களுக்கும் பண்ணலாம், பெரியவங்களுக்கும் பண்ணி தரலாம். தாம்பூலத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம யாருக்காவது கல்யாணத்துக்கு போகிறோம், அமௌண்ட் வச்சு தர போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரியும் நம்ம பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு சின்ன கவர் வச்சு அமௌண்ட் வச்சு நம்ம கிஃப்ட் கொடுக்கலாம். துளசி மாடம். இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொலுக்கு வந்து நிறைய நம்ம இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம். இப்போது இந்த மாதிரி கலசமும் நம்ம வந்து கிஃப்ட் கொடுக்கலாம். ரொம்ப சிம்பிள் ஒர்க். சின்ன குழந்தைங்களும் பண்ணலாம், பெரியவங்களும் பண்ணலாம். சின்ன குழந்தைங்க பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டோன்ஸில் மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். பெரியவங்க பண்ணுறாங்கன்னா பெயிண்டில் பண்ணிக்கலாம். இது வந்து குங்குமச்சிமிழ். இது வந்து எல்லா ஹவுஸ் ஒய்ஃப்க்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். இந்த மாதிரி நம்ம வந்து கிளேல நான் ஒரு மயில் மாதிரி பண்ணியிருக்கேன். இதில் குங்குமம், மஞ்சள் அந்த மாதிரி வச்சு நம்ம பூஜா ரூமில் யூஸ் பண்ணலாம். இது வுட்டு. இது குட்டி பசங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக ஒரு கீ ஹோல்டர் நம்ம பண்ணி கொடுக்கலாம். குட்டி பசங்க அவங்க தானாக பண்ணாங்கன்னா அவங்க ஃபாதருக்கோ மதருக்கோ கொடுத்தாங்கன்னா அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நம்ம வெறும் சார்ட் பேப்பரில் இந்த மாதிரி பூசணி டிசைன் ட்ரா பண்ணியிருக்கோம். பூசணிக்காய். இதை வந்து சும்மா இந்த மாதிரி நம்ம இப்படி பண்ணோன்னா அது ரொம்ப நல்லா ஆடும் போது குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இது தாமரை வந்து பேப்பரில் நம்ம பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற தோசைக்கரண்டி. இந்த தோசைக்கரண்டியை வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறமா நம்ம யூஸ் பண்ணாமல் தூக்கி போட்டுடுவோம். ஏன்னா அதோட இந்த பிளேஸ்லாம் வந்து நம்மளுக்கு சரியாக இல்லைன்னு. அதை வந்து அழகான நம்ம வந்து போர்டுக்கு வந்து நம்ம சுவிட்சு போடுறதுக்கு கீழே ரொம்ப அழுக்காக இருக்கும். அந்த அழுக்கு வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணி அந்த இடத்துல நம்ம ஸ்டிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம சுவிட்ச் போடும் போது நம்ம கைப்படுற இடத்துல அழுக்கு வராது. யூஸ் அண்ட் த்ரோவாக நம்ம இதை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி குங்குமச்சிமிழ் இந்த மாதிரி நிறைய பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு யூஸ் அண்ட் த்ரோவில் தேங்காயோட ஷெல்லில் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். இதில் வந்து இந்த மாதிரி வந்து செடியெலாம் வைக்கிறதுக்கு மண் போட்டு இதில் அழகாக குரோட்டன்ஸ் செடி வைக்கலாம். இதுவும் அதே மாதிரி கணேஷா நம்மளோட சேனலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. விநாயகர் சதுர்த்திக்காக இந்த கணேஷா நான் பண்ணியிருந்தேன். இதில் நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா விளக்கு வச்சுருந்தேன். இதில் நம்ம கொஞ்சம் உள்ளே வந்து ஏதாவது ஸ்டஃப் பண்ணிவிட்டு இது மேலே வந்து விளக்கு வைக்கலாம். கணேஷா சதுர்த்திக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அதே மாதிரி இது பேப்பரில் நம்ம இந்த மாதிரி பேப்பர் கிராஃப்ட் இந்த மாதிரி விளக்கும் இதெல்லாமே நம்ம சேனலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது தீபாவளிக்காக நான் இந்த மாதிரி கிராக்கர்ஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து கொஞ்சம் பெரியவங்க ட்ராயிங்லாம் கொஞ்சம் பெயிண்ட் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி பெயிண்டிங் நம்ம பண்ணலாம். இது கிஃப்ட் கொடுக்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஸ்டா நம்ம நார்மல் ஸ்டாவில் கலர் ஸ்டாவில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து பர்த்டேக்கு சாக்லேட்லாம் போட்டு தரலாம். இது வந்து நம்ம வந்து சாக்லேட்டுக்கு யூஸ் பண்ணலாம். இல்லைனா யாருக்காவது கிஃப்ட்டுக்கு சின்ன செயின் மாதிரி அந்த மாதிரி போடுறோன்னா அந்த மாதிரி போட்டு கிஃப்ட் நம்ம கொடுக்கலாம். இது வந்து செல்ஃபோன் ஸ்டாண்டு குட்டி பசங்க பண்ணுறது. இது வந்து நம்ம சேனலில் பார்த்துருப்பீங்க. விளக்கு வைக்கிறது செவுத்தில் நம்ம இந்த மாதிரி மாட்டிட்டோன்னா இதில் விளக்கு வைக்கலாம். இந்த பீஸ் எங்கே பார்த்துருக்கீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அவள் விகடனில் நான் பண்ணியிருக்கேன். அவள் விகடனில் 3 இயர்ஸாக நான் கிராஃப்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இந்த மாதிரி ஒரு கிளி கூண்டு பண்ணியிருக்கேன். இது வந்து பிளாஸ்டிக் பேப்பர். நீங்கள் ஒன்றுமே இல்லை, நம்மள்கிட்ட இருக்கிற வீட்டில் இருக்கிற பிளாஸ்டிக் பேப்பர், அந்த பேப்பரில் இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கார்த்திகை தீபம்
அண்ட் தீபாவளி இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம விளக்கு அழகாக ஏற்றி வைக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். விளக்கு மட்டும் இல்லை, நீங்கள் குட்டி குட்டி பொம்மைங்க கூட வாங்கி வைக்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா கேன்வாஸ் போர்டில் வந்து நம்ம இந்த மாதிரி கிருஷ்ணாவோட ஃபேஸ் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். பூரி ஜெகநாதனோட ஃபேஸ் வந்து இந்த மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். அதே மாதிரி கணேஷா அக்ரிலிக் பெயிண்டிங்கில் இதையும் நம்ம பண்ணலாம். இது வந்து ஃபோன் ஸ்டாண்ட், ரொம்ப சிம்பிளான விஷயம், குட்டி பசங்களே பண்ணிடலாம். இந்த மாதிரி கட்டிங் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டிசைன் பண்ணோன்னா நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம நம்மளோட ஸ்கூல்லலாம் நம்ம இது பண்ணியிருக்கோம். கிராஃப்ட் கிளாஸ் டைமில் இந்த மாதிரி நம்ம கிராஃப்ட் மேம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த டெக்னிக்கில் ரொம்ப சிம்பிளான ஃப்ளவர் பண்ணியிருக்கேன். இந்த பீஸ் பார்த்தீங்கன்னா இது குட்டி பசங்களும் பண்ணலாம், ஆனால் டைம் ரொம்ப எடுக்கும். இந்த மாதிரி வுட்டு வந்து நம்ம கட் பண்ணி வாங்கிட்டு நான் வந்து ட்ரெயின் பண்ணியிருக்கேன் ஒரு கம்பார்ட்மெண்ட் மாதிரி. இதில் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் போடுறதுக்காக தீபாவளி சீசனில் இந்த மாதிரி பண்ணலாம். நம்ம இந்த மாதிரி நிறைய கிராஃப்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு சாம்பிள் தான் காமிச்சிருக்கேன். இது நீங்கள் ஆர்டர்ஸும் எடுக்கலாம், நீங்கள் கிளாஸஸும் வந்து கற்றுக்கலாம். இந்த பீஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான என்னோடய ஃபேவரட் பீஸ். இது ஒரு 20 இயர்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா நோக்கியா ஃபோன் வரும் குட்டியாக, அந்த ஃபோன் வைக்கிறதுக்காக ஸ்டாண்ட் இது நான் பண்ணியிருந்தேன். இந்த இடத்துல மூஞ்சூறு வந்து ஏன் வச்சுருக்கேன் அப்படின்னா, நம்ம ஃபோன் இங்கே ஸ்டாண்டிங் வச்சோம் அப்படின்னா அது விழுந்துடாமல் இருக்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அப்போது சீசன் வரும்போது இந்த பீஸ் எனக்கு வந்து ஒரு 500 to 600 மெம்பர்ஸ் ஹவுஸ் ஒய்ஃப் வந்து கற்றுட்டு போனாங்க. இது நிறைய ஆர்டர் பண்ணியிருக்கேன் நான். ரொம்ப நல்ல ஈஸியான ஒர்க்கும். இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் டஃப்பாக தெரியும், ஆனால் நான் சொல்லித்தர மெத்தடில் நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். இது என்னோட ரொம்ப ஃபேவரட் கிராஃப்ட் ஐட்டம். இது வந்து இந்த ஃபோட்டோஸை சுற்றி வந்து பேப்பரில் வந்து குட்டி குட்டியாக ஃப்ளவர்ஸ் பண்ணியிருக்கேன். பேப்பர் ஃப்ளவர் கிராஃப்ட்னு சொல்கிறோம். இது உள்ளே இருக்கிறது ஓவியா, அவங்க பேரில் தான் நான் ரன் பண்ணிகிட்ருக்கேன்.